அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார். என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தையையும் அவரின் மக்களையும் விட நான் மிக்க அன்பானவராகும் வரை அவர் ஈமான் எனும் இறைநம்பிக்கை உள்ளவராக மாட்டார் என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலி அறிவித்தார். உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தை, அவரின் குழந்தைகள், ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் மிக அன்பானவராகும் வரை அவர் உண்மையான இறைநம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார். எவரிடம் 3 தன்மைகள் அமைந்துவிட்டனவோ அவர் ஈமான் எனும் இறைநம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார். அவை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிக நேசத்திற்குரியவராவது, ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்புக்கு திரும்பிச் செல்வதை வெறுப்பது என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார். ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பதாகும். நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பதாகும் என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலி அறிவித்தார். அல்லாவிற்கு இணையாக எதனையும் கருதுவதில்லை, திருடுவதில்லை, விபச்சாரம் செய்வதில்லை, உங்கள் குழந்தைகளை கொல்வதில்லை, நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் யார் மீதும் அவதூறு கூறுவதில்லை, எந்த நல்ல காரியத்திலும் எனக்கு மாறு செய்வதில்லை என்று என்னிடம் ஒப்பந்தம் செய்யுங்கள். உங்களில் அவற்றை நிறைவேற்றுகிறவரின் நற்கூலி அல்லாஹ்விடம் உள்ளது. மேற்கூறப்பட்ட குற்றங்களில் எதையாவது ஒருவர் செய்து அதற்காக இவ்வுலகில் தண்டிக்கப்பட்டால் அது அவருக்கு பரிகாரமாம்பிடும். மேற்கூறப்பட்டவற்றில் எதையாவது ஒருவர் செய்து பின்னர் அல்லாஹ் அதனை யாருக்கும் தெரியாமல் மறைத்துவிட்டால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். அவன் நாடினால் அவரை மன்னிப்பான், அவன் நாடினால் அவரை தண்டிப்பான். இறைத்தூதர் சல் அவர்கள் தம்மைச் சுற்றி தோழர்களில் ஒரு குழு அமர்ந்திருக்கும்போது கூறினார்கள், ஒரு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அன்று முஸ்லிமின் செல்வங்களில் ஆடுதான் சிறந்தது. குழப்பங்களிலிருந்து மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்ள அந்த ஆட்டைக் கூட்டிக் கொண்டு அவன் மலைகளின் உச்சியிலும் மழை பெய்யும் இடங்களிலும் சென்று வாழ்வான் என்று இறைத்தூதர் சல் அவர்கள் கூறினார்கள் என அபூ சயீத் அல் குத்ரி ரலி அறிவித்தார். நல்லவற்றை இச்செய்யுமாறு நபி சல் அவர்கள் தம் தோழர்களுக்கு கட்டளையிட்டால் அத்தோழர்களால் இயன்ற செயல்களையே ஏவுவார்கள். இதனை அறிந்த நபித்தோழர்கள் இறைத்தூதர் அவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தங்களின் முன்பின் பாவங்களை மன்னித்துவிட்டான். ஆனால் எங்கள் நிலையோ தங்களின் நிலையைப் போன்றதன்று என்றார்கள். உடனே இறைத்தூதர் சல் அவர்களின் முகத்தில் கோபத்தின் அறிகுறி தெரியும் அளவு கோபப்பட்டார்கள். பின்னா, நிச்சயமாக உங்கள் அனைவரையும் விட நான் அல்லாஹ்வை நன்கு அறிந்தவனும் அவனை அதிகம் அஞ்சுபவனுமாவேன் என்று இறைத்தூதர் சல் கூறினார்கள் என ஆயிஷா ரலி அறிவித்தார்.